ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோ ஃபார் ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரியில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, நம்ம இந்திய நாட்டில் எப்படி மாநிலங்களை மொழிவாரியாக பிரித்தாங்க, அதற்கு முக்கியமாக இருந்த சில குழுக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு தார் குழு. இது வந்து மொழிவாரிய மாநிலங்களை மறுசீரமைக்க வேண்டும் என்று வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு குழு. இந்த குழுவோட தலைவர் வந்து எஸ்கே தார் என்பவர் 1948 மொழிவாரிய மாகாண ஆணையத்தை நியமித்தார். மூலம் அங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, மொழியியல் காரணி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கக்கூடாது. ஆனாக்கி நீங்கள் என்ன மாதிரி மாநிலங்கள் பிரிக்கலாம்னா, 1948 டிசம்பரில் நிர்வாக வசதியின் அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைக்க பரிந்துரைத்தார்கள். அடுத்து ஜேவிபி குழு என்ட்ரி ஆகிறாங்க. அதில் ஜே என்றால் ஜவஹர்லால் நேரு, வி என்றால் வல்லபாய் பட்டேல், அதில் பி என்றால் பட்டாபி சித்தராமையா என்பவர் தான். இவங்க 3 பேரும் சேர்ந்த ஒரு குழு தான் இந்த ஜேவிபி குழு. இந்த குழு வந்து 1949 அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். இந்த அறிக்கை வந்து கடைசியில் நிராகரிக்கப்பட்டது. கடைசியில் இந்த நிராகரிப்பின் காரணமாக திருப்பி மாநில வாரிய மொழி வர்றதுக்கு நம்ம பொட்டி ஸ்ரீராமுவின் 58 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தால் 1952 மொழிவாரி மாநிலங்களை உருவாக்கலாம் என்ற அனுமதி வந்துச்சு. அதன் அடிப்படையில் 1953 அக்டோபர் முதல் மொழிவாரிய மாநிலமாக ஆந்திரா உருவானது. ஃபைனல் முடிவில் பசல் அலி குழுவில் வந்து 3 பேர் இருந்தாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து சரி மொழிவாரிய மாநிலங்கள் இருக்கலாம், ஆனாக்கி அதுக்கு சில பல கண்டிஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க. தான் பசல் அலி அல்ல மாணிக்க சில பல இருந்தார்கள். அதில் 1953 மொழிவாரிய அடிப்படை மாநிலங்கள் இருக்கலாம், ஆனாக்கி என்னென்னா ஒரு மொழி ஒரு மாநிலம் கான்செப்ட் நிராகரிப்பு.